ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இதில் வந்து நம்ம வீக்கெண்ட் எபிசோடில், சாட்டர்டே எபிசோடில் முத்துவோட மாஸ் ஸ்பீச் பற்றி தான் பேசலாம். அவருக்கு பேச சொல்லிக் கொடுக்கணும். ஸோ எப்படி பண்ணாங்க, பெர்ஃபார்ம் பண்ணாங்க சொல்லுங்கள் முத்து அப்படின்னு சொல்லும்போது செம்மையாக வேறு லெவலில் சொன்னார். அதாவது விஷால்லாம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஏஞ்சல்ஸாக இருந்ததே அப்படியே மறுநாள் வந்து டெவில்க்கும் கேரி ஃபார்வர்ட் பண்ணார். பெருசாக சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை, அப்படியே ஏஞ்சல்ஸாகவே இருந்துடலான்ற மாதிரி ஒன்று பண்ணாங்க சார். அதுக்கப்புறம் பவித்ராலாம் பார்த்தீங்கன்னா என் தலை மேலே பில்லோஸ்லாம் வச்சு அது வலிக்காத மாதிரி அது கீழே விழுறது கூட சோஃபாவில் விழணும், கீழே விழக்கூடாதுன்ற மாதிரி ஒன்று பண்ணாங்க சார். க்யூட்டான எவிலா ஒன்று பண்ணாங்க, டெவில் மாதிரி அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நீங்களே என்னை குத்தகைக்கே எடுத்துக்கோங்கம்மா, இன்னைக்கு ஃபுல்லாக நான் இருக்கிறேன்ற அளவுக்கு நான் வந்து நானே வந்து வாலண்டியராக வந்து அவங்கக்கிட்ட வந்து சரண்டர் ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதுக்கப்புறம் ரஞ்சித் சத்யா அதெல்லாம் மேக்கப்லாம் சூப்பராக இருந்தது, ஆனால் உள்ளே ஒன்றும் பண்ணல அப்படிங்கிற மாதிரி இன்டெரக்டாக சொன்னார். அப்புறம் என்ன சொல்கிறது, இவங்களாம் வந்து பகல் கொள்ளை வழிப்பறி, அதாவது அந்த ஹார்ட்டை வந்து பிடுங்கி பிடுங்கி எடுத்தாங்க இல்லைங்களா, அது சொல்கிறாரு. பகல் கொள்ளையாக இருந்துச்சு சார், இவங்க அந்த ஹார்ட்டை எடுத்ததெல்லாம் வழிப்பறி கொள்ளையர்கள் மாதிரி நடந்துக்கிட்டாங்க, பிடுங்கி பிடுங்கி எடுத்தாங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதுக்கப்புறம் சாஃப்டான டெவில்ஸாக இருந்தாங்க அப்படின்னு. இதில் சத்யா என்ன பண்ணார்னா, அவர் வந்து மேலில் இருக்கவங்களுக்குலாம் அடியாள் மாதிரி இருந்தார், மேல் டெவில்ஸ்க்கெல்லாம். இதில் ஃபீமேல் டெவில் வெர்ஷன், ஃபீமேல் டெவில்ஸ்க்கெல்லாம் வந்து அடியாளாக இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்ஷிதா இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ஆனது டோட்டலாக எப்படி சொல்லணும்னு பார்த்தா, இத்தினி சீசனில் வந்து இருந்த எல்லா சேஃப் கேமையும் சேர்த்து இந்த டாஸ்கில் ஆடின மாதிரி இருந்தது சார் அப்படிங்கிற மாதிரி செம்ம போடு போட்டார். அங்கே ஆடியன்ஸ் கிளாப் செம்மையாக இருந்தது. அதுக்கப்புறம் அந்த ஹார்ட் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ஹார்ட் எடுக்கிறதுல எங்களுக்கு தான் அது வலிச்சதே தவிர எங்களுக்கு ஹர்ட் பண்ணணும், டெவிலாக வந்து ஏஞ்சலாக வந்து எங்களை ஹர்ட் பண்ணோங்கிற லெவலில் அவங்க யாருமே எதுவுமே பண்ணலை சார் அப்படிங்கிற மாதிரி பேசினார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கோவா கேங்கை ரோஸ்ட் விடும்போது முத்துவோடது ஒப்பீனியன் எழுப்பி கேட்கும்போது அவர் ஆரம்பிக்கும் போது 4 பேர்னு ஆரம்பிக்கிறாரு. அப்போ வந்து சேது சார் சொல்கிறார், இல்லை 5 பேர் ரஞ்சித்னா, இல்லை சார் அவர் மேனேஜர் தான் சார், தேவைப்படும் போது தான் சார் அங்கே போவார். அதுக்கப்புறம் 4 பேர் சேர்ந்து ஒட்டுக்கா ஒரு பார்வை பார்த்தாங்கன்னா இவர் ஓடி போயிடுவாரே தவிர அவரை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அவர் ஒரு பக்கம் அப்பப்போ தனியாக தான் சார் இருப்பார், இவங்க 4 பேர் தான் சார் ஒன்றா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் டாஸ்க்லேயுமே பார்த்தீங்கன்னா ஏன் ரயானை அட்டாக் பண்ணலை, அது மாதிரி டெவில்ஸ் ஏஞ்சல்ஸ் அப்படின்னும் போது மஞ்சரி வந்து ரயான் வந்து போரிங் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவர் என்ன சொல்வார், மஞ்சரி அப்படி சொன்னாங்க சார், எனக்கு என்ன தோணுச்சுன்னா ரயான் அட்டாக் பண்ணால் ஜாக்லினும் சௌந்தர்யாவும் வந்துருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் சாதாரணமாகவே யாருக்கா ஏதோ ஒரு கஷ்டம்னு எல்லாருமே போய் நிற்போம் சார், ஆனால் அந்த குரூப்புன்னு வர பட்சத்தில் அதுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா இருக்கோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஒருத்தர் பேசினா இன்னொருத்தர் வந்துடுறது, அது அவங்க கேமையும் பாதிக்குது, எங்களுக்கும் அது அஃபெக்ட் ஆகுது, மற்றவங்க கேமையும் பாதிக்குது சார் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னதாகட்டும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்கிறது, அப்புறம் அவங்க ஜெயிலுக்கு போகிற அந்த டாஸ்கில் ஐ மீன் அந்த ஒஸ்ட் பர்ஃபார்மராக போகும்போது கூட பார்த்தீங்கன்னா வந்து ஏன்னா சுதந்திர போராட்ட வீரர்லாம் வந்து தியாகிய ஜெயிலுக்கு போகிற மாதிரி நீங்கள் நான் போகிறேன் நீ போகிறேன்லாம் போட்டு போனால் அந்த ஒத்துமை அது ஒரு ஓகேவா சார், பட் ஆனால் அது டாஸ்க்கை பாதிக்குது, கேமை பாதிக்குதுன்னும் போது அது கொஞ்சம் இதுவாக தான் சார் இருக்குது, பார்க்க க்யூட்டாக இருந்தாலும் அது கேமில் கொஞ்சம் இம்பேக்ட் ஆகுது சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேற என்ன, இந்த இடத்துல அவர் இன்னொரு விஷயத்தை ஸ்மார்ட்டாக எப்படி அட்ரஸ் பண்ணுவார்னா, சௌந்தர்யா போட்டு கொடுக்குற மாதிரி ஒன்று சொல்லிடுவார். அப்போ அந்த தர்ஷிகா ஜாக்லின் சௌந்தர்யா பிரச்சனை இருந்தது இல்லைங்களா, இந்த இடத்துல ஜெஃப்ரியா தர்ஷிகா வந்து அந்த டாஸ்க்குள்ளே வைக்கவும் அங்கே ஜாக்லின் சௌந்தர்யா வந்து கேள்வி கேட்கவும் இதில் வந்து அவங்க 2 பேரும் அட்டாக் மோடில் போயிட்டு டெவில்ஸ்குள்ளே நாங்களே சண்டை, இதில் சௌந்தர்யா வந்து தர்ஷிகாவை அடிக்க போக அதுக்குள்ளே நாங்கள் உள்ளே வர டெவில்ஸ் நாங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிற மாதிரி எடுதுன்னு அப்படியே அந்த ஃப்ளோவில் சௌந்தர்யா தர்ஷிகாவை அடிக்க வந்தாங்க அப்படிங்கிறதையும் சேர்த்து சொல்கிற மாதிரி சொல்லிட்ட மாதிரி இருந்தது. அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் சண்டே அட்ரஸ் பண்ணுவாங்க போல இருக்குது, பட் ஆனால் அதில் எல்லாரோட தப்பும் தான் இருக்குன்னு நான் சொல்லுவேன். உங்கள் அப்பா வீடா அப்படின்ற மாதிரி தர்ஷிகா கேட்டதும் தப்பு தான், அது என்னதான் ஃப்ளோவில் அவங்க சொல்லியிருந்தாலும் அதுக்கப்புறம் ஜாக்லின் வார்த்தைங்களை வச்சு போடி அப்படின்லாம் சொன்னதும் தப்பு தான். ஸோ இந்த இடத்துல எல்லார் மேலேயும் தப்பு இருக்குன்னும் போது இவங்க வந்து அந்த பிரச்சனையை சமாதானம் பண்ணும்போது தீபக்லாம் கூட பார்த்தீங்கன்னா தர்ஷிகா வந்து அஃபென்சிவாக ஃபீல் பண்ணுறாங்க, அதை அட்ரஸ் பண்ணிவிடுங்கம்மான்னு ஜாக்லின் சௌந்தர்யா கிட்ட சொன்னதாகட்டும், இல்லை அருண் வந்து அப்படிலாம் விட்டுற மாட்டேன் தர்ஷிகா உனக்காக பேசுவோம் அப்படின்னு சொன்னதாகட்டும், அதே அருண் தான் வந்து ஜாக்லின் வெஸ் மஞ்சரின்னு வந்தபோது ஜாக்லின் ஜெயிலுக்கு போட மாட்டேன் மஞ்சரி போகணும்னு சொன்னதாகட்டும், ஆனால் ஜாக்லின் வெஸ் தர்ஷிகான்னு வரும்போது தர்ஷிகா சைட் நின்றுட்டு ஜாக்லினை வந்து நீங்கள் செஞ்சது தான் தப்புன்னு ஜாக்லின் சௌந்தர்யாவை சொன்னதாகட்டும், அந்த இடத்துல எல்லாருமே ஒரு கேம் பிளே தர்ஷிகாக்காக தான் பண்ணாங்களே தவிர இவங்க சைட்லேயும் தப்பு இருக்குது, இவங்க அப்படி பேசினதுனால அவங்க ட்ரிகர் ஆனாங்க, இவங்க ட்ரிகர் ஆனதுனால அவங்க பேசினாங்க அப்படிங்கிற மாதிரி இல்லை. ஓகே அவங்க ஜெஃப்ரிக்காக வந்தே இருந்திருக்கலாம், ஆனால் அந்த வார்த்தைகளில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்கிறது, தர்ஷிகா தான் அதில் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனால் நாளைக்கு வீக்கெண்ட் எபிசோடில் இதை அட்ரஸ் பண்ணும்போது திருப்பி ஒன் சைடாக இது போயிடுமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு விஷயம் வருது, அதை பற்றி நாளைக்கு
நாளைக்கு பேசலாம். பட் ஆனால் இன்றைக்கி அந்த விஷயத்தை முத்து சொன்ன விதத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாக்லின் சௌந்தர்யா மேலே தான் தப்பு இருக்குது. இதில் நாங்கள் டெவில்ஸ்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டோம், அதுக்கு இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் தான் காரணங்கிற மாதிரி அங்கே கோத்து விட்ட மாதிரி தான் அது தெரிஞ்சுது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே பொதுவாக வந்து ஆனந்தி எல்லாருமே சொன்னது என்னன்னா, இவங்க கேங்காக பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது, ஆனால் அதே சமயத்தில் அது மற்றவங்க கேமையும் அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிற ஆங்கிளில் வந்ததும் அது ஒரு நம்மளால் பார்க்க முடியாது. அது நம்மளுக்கே தான் தெரியும். எனக்கு என்ன ஒரு கேள்வி இருக்குன்னா, இவங்க கேங்காக இருக்கிறது வெளியில் தெரியுது, ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுறது வெளில தெரியுது. அந்த வீட்டில் யாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணலையா அப்படின்னு எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது. ஸோ நம்ம இதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ்.